ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நான்ஸ்டாப் குக்கிங். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கெலாம் நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக வடைக்கறி தான் செய்ய போகிறோம். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலான்னுட்டு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வடைக்கறி செய்யறதுக்கு பாருங்கள், நான் 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நல்லா தண்ணியெல்லாம் சுத்தமாக வடித்து வச்சாச்சு. இதை நம்ம மிக்சி ஜாரில் போட்டு குறப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணியே இருக்கக்கூடாது இதில். இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் போட்டேன். இதில் 2 வரமிளகாய், ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். இதை இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி ஊற்றக்கூடாது. இப்போ இது போல் அரைச்சிட்டு வந்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஒன்றும் பாதியமாக அப்படியே அரைச்சிட்டு வரணும். தண்ணியே இல்லை பாருங்கள். இப்போது நம்ம இந்த மாவை ஒரு தோசை கல்லில் நம்ம ஒரு அடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இதை நம்ம வடையாகவும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இல்லை இட்லி தட்டில் வச்சு ஆவி வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம். நல்லா இது போல் அடையாக தட்டிக்கணும். இப்போ இந்த அளவுக்கு நம்ம தட்டியாச்சு. இதில் நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதை அப்படியே நம்ம தீ குறைவாகவே வச்சு நல்லா வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இதை நம்ம திருப்பி போட்டுடலாம். பாருங்கள், இது போல் வெந்து இருக்கணும். நல்லா தீ அதிகமாக போட்டிங்கன்னா உள்ளே வேகாது. தீ கம்மியாக போட்டு வேக வைக்கணும். இதை இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இது அவ்வளோதான். இப்போ இது 2 பக்கமும் நம்ம நல்லா வேக வச்சாச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு பேன் ஒன்று வச்சிடலாம். இதில் ஒரு 3 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இதில் பட்டை, லவங்கம், அரை டீஸ்பூன் சோம்பு. இப்போ இதுலேயே பிரிஞ்சி இலை ஒன்று போட்டுக்கலாம். இதை நல்லா பொரியட்டும். இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், போட்டு இதெல்லாம் நல்லா வதக்கிடலாம். இதிலே கருவேப்பிலை, இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கிடணும். இப்போ இதுலயே ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா போட்டு இதை நல்லா வதக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கணும். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி இருக்கு. இதுலயே அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா அப்படியே வதக்கலாம்.
இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுடலாம். இப்போ இதை மூடி போட்டு இது நல்லா கொதி வரட்டும். இப்போ நம்ம இந்த அடையாக தட்டி வச்சுருந்த இந்த பருப்பு இதுவை பாருங்கள், இதை போல் கையில் நல்லா இப்படி உளுத்துக்கணும். இது வந்து நான் மிக்சியில் அரைச்சி எடுத்தோடனே கொஞ்சமாக உப்பு போட்டு பிசைஞ்சு தான் அடை தட்டினேன். அது வந்து எடிட்டில் போயிடுச்சு. நீங்கள் வந்து இந்த மாவு அரைச்ச உடனே கொஞ்சமாக உப்பு போட்டு பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இதை போல் செஞ்சு வச்சுக்கணும். இப்போ இது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம இந்த உதிரியாக இது பண்ணதெல்லாம் இதில் போட்டுடலாம். இதை வந்து நல்லா நம்ம கலக்கி விட்டுடணும். பாருங்கள், இது போல் கலக்கி விட்டுட்டு இது கொஞ்சம் நல்லா வேகட்டும். நல்லா இது கலக்கும் போதே நல்லா கும்முன்னு வாசனை எப்படி வருது பாருங்கள். இது வந்து இப்போ கொஞ்சம் நல்லா வேகணும். இப்போ வந்து நம்ம இந்த மாவெல்லாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். இது போல் தான் நல்லா வெந்து இருக்கணும். இதிலே வந்து நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுடலாம். அவ்வளோதான். இப்போ இந்த டேஸ்டான வடகறி ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம இட்லி, தோசை, பூரிக்கு, பொங்கலுக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். நல்ல ஒரு அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.